ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூடூத் ஹெட்செட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா pTron ஸ்டூடியோ ஓவர் இயர் ப்ளூடூத் 5.0 ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோன் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அதனுடைய பேசிக் செட்டிங்ஸ் என்ன, இதனுடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது, சிஸ்டத்திலிருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஃபோனில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பேசிக் செட்டிங்ஸ் வந்து எல்லாமே இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் அமேசானில் வந்து இது நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது நான் வாங்கினப்போ வந்து 800. ஓகே, இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதிலே வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு ஸ்டூடியோ ஐபேஸ்டு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன். நெக்ஸ்ட் இதோட ஃபியூச்சர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதை நீங்கள் பேக் சைடு பார்த்திங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 10 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். 5 வோல்ட் சார்ஜரு. உள்ளே வந்து பேட்டரி பார்த்திங்கன்னா 4000 mAh வந்து உள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பாட்டு கேட்கலாம். ஃபோனில் இருந்து நீங்கள் ஹெட்ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பேசிக்கலாம். 2 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் இதை. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பிளாக் அண்ட் ப்ளூ கலர். இது வந்து ஆக்ஸ் கேபிள். இது வந்து எதுக்குன்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து டைரெக்டாக வந்துட்டு உங்கள் ஹெட்ஃபோனில் போட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பாட்டு கேட்டுக்கலாம். சப்போஸ் இல்லை நீங்கள் லேப்டாப்பில் தான் ப்ளூடூத் மூலிமா கேட்க முடியும். சப்போஸ் டெஸ்க்டாப்லேருந்து நீங்கள் பாட்டு கேட்குற மாதிரி தான் இந்த கேபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் கேபிள். இது வந்து வாரண்டி கார்டு 1 இயர். ஓகே, அவ்வளோதான். இதில் இருக்கிறது 2 கேபிள் தான். நீங்கள் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜரே போட்டு நீங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி யூஎஸ்பி மூலிமா கம்ப்யூட்டரில் லேப்டாப்லேயே போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாஞ்ச் டைப்பு தான். இது வந்து பவர் பட்டன். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபுல்லாகவே வந்து லப்பர் டைப்பு தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து லப்பர் டைப்பு தான். இது வந்துட்டு பாஸ் பட்டன், அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு வால்யூம் பட்டன். இருக்கிறதே 3 தான். மேலே வந்து ரைட்டு லெஃப்ட்டு ப்ளஸ் வந்து வால்யூம் பட்டன் 2 ஒன்று தான். இது வந்துட்டு ஆக்ஸ் கேபிள் போடுறது. அதாவது இது உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் இந்த கேபிள் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் சிஸ்டத்தில் பாட்டு கேட்க பதிலாக இதில் டைரெக்டாக நீங்கள் கேட்டுக்கலாம். இது வந்து சார்ஜரிங் கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர். உங்கள்கிட்ட சார்ஜர் இருந்துச்சுன்னா டைரெக்டாக இதில் போட்டிங்கன்னா சார்ஜ் ஆயிரும். ஓகே, இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளோதான். பவர் பட்டன் வந்து ஒரு 3 இருக்குது, ஆக்ஸ் கேபிள் 1 இருக்குது, 1 வந்துட்டு சார்ஜரிங் பண்ணுறது. இந்த ஹெட்ஃபோனை வந்து உங்கள் தலையில் எப்படி வைக்கணும், ரைட் சைடில் வைக்கணுமா அப்படிங்கிறது இதிலே வந்து போட்டிருப்பாங்க. இது பாருங்கள், ரைட்டில் வைக்கணுமா லெஃப்ட்டில் இருக்குமான்ட்டு இதிலே வந்துட்டு லெஃப்ட்டு வந்து வைக்கணும். நீங்கள் எப்படி வைக்கணுங்கிறது இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள். இது வந்து எல், அதாவது லெஃப்ட்டு. அதேமாதிரி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு போட்டிருப்பாங்க. ஓகே, நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ரைட் சைடு இப்படி வைக்கணும், லெஃப்ட் சைடு வந்து அப்படி இருக்கணுங்கிறது இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபோனில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, நல்லா வந்து அமுத்தி பிடிச்சிருங்க. அமுத்தி பிடிச்ச வாட்டி இந்த மாதிரி 2 லைட்டு வந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று வந்து ரெட் கலரு, ஒன்று வந்து ப்ளூ கலர். எப்போ நீங்கள் வந்து சிஸ்டத்துலேயோ லேப்டாப்லேயோ ஃபோன்லேயோ கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு அந்த ரெட் கலர் வந்து ஆஃப் ஆகிட்டு ப்ளூ கலர் வந்து ஆன் ஆயிரும். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 லைட் வந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஃபோனில் கனெக்ட் பண்ண வாட்டி பாருங்கள், ஒரே லைட் மட்டும்தான் எரியும். இப்போ நான் வந்து ஐஃபோனில் வந்து செக் பண்ணுறேன். இப்போ உங்கள் ஐஃபோனில் போய்ட்டு செட்டிங்ஸ் போயிருங்க. அதில் வந்துட்டு ப்ளூடூத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
இதில் சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள் pTron pTன்னு இருக்கும். அதாவது pTron ப்ளூடூத், அதுதான் வந்து pTன்னு வந்து இதில் இருக்கும். இது பாஸ்வேர்டில் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அதே வந்து கனெக்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள் அந்த லைட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான், செட்டிங்ஸ் முடிஞ்சு. கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்துட்டு ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான் எரியுது, அதாவது ப்ளூ கலர் மட்டும்தான் விட்டு விட்டு எரியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டிவைஸில் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சுங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ வந்து ஒரு மியூசிக் வந்து நான் போடுறேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணிட்டேன். பட் என்னால் சவுண்டு வந்து காட்ட முடியாது. பட் சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது, சவுண்டு நல்லா வருது, பேஸும் வந்து நல்லா கேட்குது. இப்போ வந்துட்டு உங்கள் ஹெட்ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை மேலேயே வச்சுட்டு ரைட் சைடு ஒவ்வொரு பட்டனாக இப்படி பட்டன் அமுத்துனீங்கன்னா ஒவ்வொரு பாட்டாக வந்து உங்களுக்கு மாறும். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பாருங்கள், அடுத்த பாட்டு. இப்போ ரைட்டு. இப்போ அடுத்த பாட்டு வருது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வைக்கணும்னா சென்ட்ரல் அமுத்துனீங்கன்னா அது வந்து பாஸ் பட்டன். இப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரைட் லெஃப்ட் தான். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சவுண்டு வந்து அதிகமாக கேட்கும். இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து அமுத்தி பிடிச்சிங்கன்னா அது வந்து மெதுவாக கேட்கும். ஓகே, இப்போ வந்துட்டு எந்த டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் இதை மூவ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். pTron வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஈக்குவலைசர் இப்படி ஓடிச்சுனாவே உங்கள் ஹெட்ஃபோனில் வந்து பாட்டு வந்து ஓடிட்டுருக்குங்கிறது அர்த்தம். இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து எப்படி பாட்டு கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பாக்ஸில் வந்து வாங்குறப்பே இந்த மாதிரி ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிளை வந்து இந்த மாதிரி உங்கள் ஹெட்ஃபோனில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் ஆடியோ போட்டிருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு அந்த க்ரீன் கலர் போர்ட்டில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ப்ளூடூத் இல்லாத கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் வந்து கேபிள் மூலிமா நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆக்ஸ் கேபிள். உங்கள் ஹெட்ஃபோனை வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வாங்குறப்பே 2 கேபிள் கொடுத்துருப்பாங்களே, இது வந்து ஒரு கேபிள் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். இதை வந்து டைரெக்டாக உங்கள் ஹெட்ஃபோனில் போட்டுட்டு உங்களை லேப்டாப்லேயோ இல்லாட்டி டெஸ்க்டாப்லேயோ போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படியே இல்லாட்டி உங்கள் ஃபோன் இருக்குல்ல, ஃபோனோட சார்ஜர் வந்து மைக்ரோ யூஎஸ்பியாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் போட்டு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்ட உடனே இந்த மாதிரி ரெட் கலர் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ப்ளூ கலர் வந்துச்சுன்னா சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சுங்கிறது அர்த்தம். இது பார்த்திங்கன்னா ரெட் லைட் வந்து விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா வந்து சார்ஜ் வந்து ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ எப்படி ஃபோன் பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபோனில் இருந்துட்டு இந்த ஹெட்ஃபோனில் வந்து இப்போ வந்து பாட்டு வந்து ஓடிக்கிட்டுருக்கு. பாருங்கள், ஈக்குவலைசர்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதை வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபோனில் ஒரு கால் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு உங்கள் ஹெட்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் இருக்குல்ல, ஆன் ஆஃப் பட்டன், இதை ஜஸ்ட்டு வந்து ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் வந்து அட்டன் ஆயிரும். வரும். இப்போ வந்து கால் வந்து அட்டன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பேசி முடித்த வாட்டி மறுபடியும் ஒன் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் வந்து கட் ஆயிரும். இப்போ நான் வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ கால் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து பாட்டு வந்து ஓடிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.